வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. ஒன்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். கும்ப ராசி லக்னம், இந்த தமிழ் வருட பரப்பு எப்படி இருக்குது? நல்ல ரிலீஃபுங்க. ஏன்னா குரு பகவான் நம்மளை பார்ப்பார். இப்போ ஆக்சுவலி இப்போ பார்த்துட்ருக்காரு, நல்லா இருக்குது டைமு. இதுக்கப்புறமும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நம்ம 12ஆம் வீட்டை பார்ப்பார். அதாவது நல்ல விஷயம் நிறைய நடக்கும்.
கேட்கும் போதே மனசுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும் கும்பத்துக்கு. ஏன்னா ஒரு 5-6 வருஷமாக நல்ல விஷயம் எதுவுமே கேட்கல. அதாவது நல்ல விஷயன்ற வார்த்தையே காதில் கேட்டிருக்க மாட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த வார்த்தையே காதில் கேட்குறோம். ஜூனுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் கேட்கும். சரிங்களா? இதிலெல்லாம் கேட்கும், எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திரும்பி வரும், அதிலெல்லாம் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேலையில் ப்ரொமோஷனாக வேலை இருந்தாலே போதும் சார்ன்றீங்களா? கும்பத்துக்கு நிறைய வேலை இழப்புன்னு ஜாதகம் பார்க்க வந்தவங்கள நிறைய பேர் கும்பராசி. அவங்களுக்கெல்லாம் புது வேலைகள் கிடைக்கும். வேலையில் தக்க வச்சுக்கிட்ட திறமைசாலிகளுக்கு ப்ரமோஷனோ இல்லை பதவி உயர்வு, ஏதாவது ஒரு சம்பள உயர்வு ஏதாவது கிடைக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக பெண்டிங் கம்பெனிகள், அதனால் அவங்களுக்கும் கொஞ்சமாக மனசாட்சி இருக்கும்ல. அதனால் கேளுங்க, பேசுங்க, டேட்டாவோட பேசுங்க. என்னென்ன சாதிச்சிங்க, எவ்வளோ நாளாக கிடைக்கிறதெல்லாம் டேட்டாவாக பேசுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. சம்பளம் அதிகமான அடுத்து என்ன பண்ணுறது? இன்வெஸ்ட்மெண்ட் தானே. நீங்கள் ஏன்னா கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் ரியல் எஸ்டேட் ப்ரைஸாக நிறைய ஏறப்போகுது. அதனால் வாங்குறது தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஜஸ்ட் ஜாதகம் பார்த்து எந்த திசையில் வாங்குறது எப்படின்றத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கும்பத்துக்கெல்லாம் அதான் இந்த 5-6 வருஷம் பிரித்து எடுத்துகிட்டு அந்த கால்வலி கும்பத்துக்கு டிஃபால்ட்டாக கர்ணனுக்கு குண்டல கவசம் மாதிரி கும்பத்துக்கு கூடவே போகிறது கால்வலி. அந்த கால்வலிலாம் இப்போ தான் ஒரு 4-5 மாதமாக தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அது கூட வயசை பொறுத்து. ஆனால் எப்போவுமே அங்கே இந்த கால்வலின்றது இருக்கும். ஸோ இது உடல் உபாதைகள் என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டாக்டர்ஸை இப்போ செக் பண்ணிக்கிறதும் ரொம்பவே நல்லது. மகப்பேருக்கெல்லாம் யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். கும்பத்துக்கு குதூகலமான விஷயம் எதனா சொல்லணுன்னா லவ் செட் ஆகும். ஏன்னா கும்பம் ஒரு பாவங்க. அந்த ராசி எல்லாமே அவனே பண்ணிப்பான் கும்பம். நீங்கள் வேணால் பாருங்களேன், படித்தது பார்த்தா நிறைய பேர் அவங்களே சம்பாரித்து படிச்சிருப்பாங்க, ஸ்காலர்ஷிப்பில் படிச்சிருப்பாங்க, பார்ட் டைமில் வேலை செஞ்சு படிச்சிருப்பாங்க. வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போவாங்க கும்பம். காற்று ராசி நிறைய வெளிநாடு. ஆனால் யாரோட ஹெல்ப் பண்ண? ஃப்ரெண்டு யாரா ரெஃபர் பண்ணானா? இல்லை. மாமா சொந்தக்காரர் யாருனா கூட்டு போனாங்க? இல்லை. அவனே தத்துக்காப்பத்துக்கும் கையை ஊனி அவனே வெளிநாட்டுக்கு போயிருப்பான். இந்த குடும்பத்துக்கு உழைச்சும் ஊருக்கு உழைச்சே கும்பம் தேஞ்சு போயிருக்கும். லவ் பண்ணிட்டு மறந்துட்டு இருப்பாங்க. லேட்டர் தான் பிக்கப் ஆகும் கும்பத்துக்கு நிறைய. ஸோ அவங்களுக்கு லவ் நல்லா செட் ஆகும். நம்ம கிளைண்ட் ஒருத்தர் ரெகுலராக இந்த வீடியோ பார்க்குற ஒரு கும்பம் தான். அவர் பையனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்கும் லவ் செட் ஆகும். லவ்வை மேரேஜாக மாற்றணும்னா தாராளமாக மாற்றலாம். மேரேஜில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 7 சிம்மம் அப்படியே பகை ராசி. சரிங்களா? அதில் கேது வேறு இருக்குது, அஷ்டம சனி. பத்திரமா பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எப்படின்ற பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பத்திரமா பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிற சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்கள கரெக்டான ஆளாக கொட்டுப்பாங்க. உள்ளே யாரும் பேசி சொதப்பிடக்கூடாது. கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ பார்த்து செய்யுங்க. மண்டபம் புக்கிங்கோ சாப்பாடோ எது வந்தாலும். ஏன்னா குழப்பம் வரும். நம்ம ஒரு சொந்தக்கார 10 வருஷம் பார்த்துருக்கவே மாட்டோம். கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்போம். அவங்க அமக்களம் பண்ணுவாங்க. சரிங்களா? அது அதனால் யார் எப்படின்றத கவனிச்சுக்கோங்க. கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. என்னென்ன ப்ரொசீஜர் செக்லிஸ்ட் ரெடி பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். சூப்பர். ரொம்ப முக்கியமான விஷயம், உஷாராக இருக்க வேண்டிய விஷயங்கள் பண விஷயம். யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு வாங்குறீங்க, அந்த பண விஷயம் ரொம்ப ஜாக்கிரதை. சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு நிறைய நல்ல நியூஸ் வரும். காது குத்து, கல்யாணம்னு எக்கச்சக்கமாக வரும். பணமும் தண்ணியாக செலவாகும். அதனால் யாருக்கு கொடுக்குறீங்க, எது கொடுக்குறீங்கன்றதை கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ரொம்ப முக்கியம், முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. கடனை கட்டி தீக்கிறதுக்குள்ளே போதும் இது எனக்கு தெரிஞ்சு கும்பம் ஏற்கனவே நல்ல கடனை மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ முடிக்கிறது எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னு பார்த்து முடிச்சு விடுங்க. எல்லாத்த விட முக்கியம் பிரம்மாஸ்திரம் என்னன்னா, யாரும் காசை கொடுத்துடாதீங்க. வாங்கிறதுக்குள்ளே போதும் எனக்கு தெரிஞ்சு கும்பத்துக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய இடத்துல கொடுத்து லாக் ஆகி நொந்து நூலாய் போடா அப்படின்னு விட்டுட்ருப்பீங்க. ஸோ காசு கொடுத்துடாதீங்க. திரும்பி வாங்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? மற்றபடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல உயர்வு இருக்குது.
நல்ல உயர்வு இருக்குது. பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும். வெளிநாடுகள்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இல்லை உங்கள் ப்ராடக்டை வெளிநாட்டுகளில் விற்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதுக்கப்புறம் இதில் நிறைய ஆன்மீகவாதி, நிறைய ஹீலர்ஸ், அக்கல்ட் ப்ராக்டிஷனர், ஜோதிடத்துறையிலே நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வெளிநாடு போயிட்டு கிளாஸ் எடுக்கிறது, போயிட்டு வர வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக வரும். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். குருமார்களை பிடிச்சிக்கோங்க. சித்தர்கள், குருமார்கள் வழிபாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடும்பத்தோட சப்போர்ட் நல்லா வருங்க. சரிங்களா? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பிங்க கிட்ட இருந்தெல்லாம் குடும்பத்தோட சப்போர்ட் நல்லா வரும். தாராளமாக அவங்கக்கிட்ட உதவிகள் நீங்கள் கேட்கலாம். இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், நீங்கள் ரங்கநாதர், லக்ஷ்மி தாயார், ஸ்ரீரங்கம் வழிபடலாம். சிவன் பார்வதியை ஒன்றா வழிபடலாம். மங்கள சனீஸ்வரர், அவருடைய துணைவியார் ஜெயேஷ்டா தேவி, அவர்களுடைய புதல்வர்கள் மாந்தி, குளிகன், இவங்களோட மங்கள சனீஸ்வரர் குடும்பத்தோடு வழிபடுறது ஒன்றும் நல்ல பவர்ஃபுல் தரும். நீங்கள் அன்னதானம்லாம் கொடுக்குறதா, தயிர் சாதம், எள்ளு சாதம், இதெல்லாம் அன்னதானமாக கொடுத்துட்டு வர ரொம்ப நல்லது. கோவில்களில் நீங்கள் தூபம் போடுறதுக்கு வாங்கி சாம்பிராணிலாம் வாங்கி தரது ரொம்ப நல்லது. யாராவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி யாராவது வேண்டுறீங்க, அப்படி இல்லைன்னா இப்போ உங்களுடைய 7ஆம் வீட்லேயும் அஷ்டம சனி, கேதுலாம் இருக்கிறதுனால இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடும். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பள்ளியறை பூஜை போய் பாருங்கள். எல்லா பழைய சிவன் கோவில்கள்லேயும் பள்ளியறை பூஜை நடக்கும். உங்களுக்கு 8-9 மணிக்கு எல்லா பூஜையும் முடிஞ்ச பிறகு கடைசி பூஜை, கோவில் மெயின் கதவில் ஒரு சின்ன கதவு இருக்கும். அந்த சின்ன கதவும் அந்த பூஜைக்கு அப்புறம் சாத்துவாங்க. அந்த பள்ளியறை பூஜை பாருங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பவர். அந்த பூஜையில் தர பிரசாதம் பால், கொஞ்சம் முந்திரி, பாதாம், கல்கண்டு, இல்லை ஏதாவது சாப்பாடு அந்த ஊர் வழக்கம் பிரகடி தருவாங்க. அது சாப்பிட்றதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்யோன்யத்தை கிரியேட் பண்ணும், குழந்தை பாக்கியம் தரும், சீக்கிரம் கல்யாணம் நடத்துறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்து ரசித்த பள்ளியறை பூஜைகள்னால் மீனாட்சி அம்மன் கோவில் பெஸ்ட்டு, செங்கல்பட்டில் முக்தீஸ்வரர் கோவில் பெஸ்ட்டு. அது மாதிரி நீங்கள் எந்த சிவன் கோவில்கள் போனாலும் தாராளமாக போயிட்டு வாங்க. ஒன்றும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கான சிவன் கோவில் இருந்தால் ஒன்றும் சூப்பர். மெயினாக கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்க லலிதா திரிபுர சுந்தரி கோவில். இப்போ திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் கோவிலில் திரிபுர சுந்தரி அம்மா இருக்காங்க. உங்கள் திரிசூலநாதர் கோவிலில் திரிபுர சுந்தரி அம்மா இருக்காங்க. வடிவுடை அம்மன், அவங்க திரிபுர சுந்தரி. சென்னையில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் திரிபுர சுந்தரி இருக்காங்க. அந்த கோவில்கள், அந்த கோவிலோட பள்ளியறை பூஜை, திரிபுர சுந்தரியை வழிபடுறதுனா கல்யாணம் கை கொடுறதுக்கு ஒன்றும் அமக்கலமாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஹெல்த்து வேறு பயங்கரமாக இப்போ தேறிட்டு வரும். நல்ல ஹெல்த் எல்லாமே தேறிட்டு வரும். எதிரிகள் தொல்லை இருந்தால் அதெல்லாம் கம்மியாக இருக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அந்த இஷ்யூஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ ஏன்னா லவ்வெல்லாம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றணுன்னா தாராளமாக மாற்றலாம். எல்லா பிரச்சனையும் தொடச்சி தூக்கி போட்டு நம்ம பட்ட கஷ்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஏறு முகம்தான். என்னென்னா ரொம்ப பெஸ்ட்டு என்னென்னா, இந்த கடைசி ஒரு வருஷம் சனிப்பயிற்சி கூட ராகுவும் நம்மளை வச்சு செஞ்சார். இந்த மாதம் அரௌண்ட் டிசம்பர் 5 ராகுபவன் மகரத்துக்கு மாறிடுவார். நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃபே கிடைக்கும், பெரிய ரிலீஃப் கிடைக்கும். கேது பகவான சிம்மத்துலேருந்து மூவ் ஆகிறதுனால கல்யாணம் ஆகாத கும்பராசி, கும்ப லக்னத்துக்கு இந்த தமிழ் வருட பருப்பு ஒரு வரம். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க இது, ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம்.
எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தரோடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ, இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.